உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட. ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிரா எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான். ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். சவால். பார்த்த இல்ல, நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. வெக்கமா இல்ல? நீ செத்து போயிருக்கலாம். நீ கட்டிக்க போறியா? அவருதான். ஐயோ, யார் அப்படி சொன்னது? எங்க அம்மா தான். பாபு, ஹான்சப், எங்க அப்பா எங்க? வந்துருவாரு. எப்ப கேட்டாலும் இப்படித்தான் சொல்ற. எப்பதான் வருவாரு? இப்போ உங்க அப்பாவுக்கு என்ன அவசரம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா இருந்தா நான் கேக்குற போதெல்லாம் கதை சொல்லுவாரு. நீ என்னன்னா சிடு சிடுன்னு இருக்க, சிரிக்கவே மாட்டேன்ற. இப்ப நான் சிரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. பயந்துட போறான். ரொம்ப கரெக்ட். அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததில்லை. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சுட்டே இருப்பேன். டே குட்டி பையல, சீக்கிரம் சொன்னே சிரிச்சுட்ட. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஒரு கதை சொல்லு. கதையா? எதையாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே கதைதான். அதிகமா இருக்கு, ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா வந்தா சரியாயிடும். அவர் ஊர்ல இல்லைங்களே. வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க, அதுதான் நல்லது. சார் வரேன் சார். டாடி டாடி. உடனே போங்க. அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க.
இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். டாடி டாடி இனிமே என்னால முடியாது. அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன். இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையா அந்த அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஆமா சார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார். குட். சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க. நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றேன்? யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறதை விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. நாகப்ப செஞ்ச அக்கிரமங்களை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன். வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. அம்மா, நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே. அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை குடிச்சிட்டேன். வெலு, இன்ஸ்பெக்டர் வெலு, வெலு. கான்ஸ்டபிள் சார், மேற்கொண்டாக பண்ணிட்டு வந்தீங்க. கௌரி, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடை போறீங்க. அதான் உங்க முடிவு? அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்போ சொல்லிட போறேன். ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமைதான் எனக்கும். கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு. கௌரி, இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்த்தானே நம்ம 2 பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். என்ன நம்ப. ஜீப்ப நிறுத்து. கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட. உன்னை பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், கடைசியில் இங்க பார்த்துட்டோம். கோபி, நீ ரொம்ப கெட்டிக்கார. இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்கார வேஷமே போட்டிருப்பியா? நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. நீ எக்கிட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்கு தான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க. உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளையடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்கு நான், அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சரணடைஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. இந்த புத்திமதி எல்லாம் வேணா. பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ நான் தரேன். நான் நினைச்சா இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து தின்னுவாங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க.